ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் மங்களம் பாட்டி ருசியான வடை சுட்டுக் கொண்டிருந்தார். அந்த வாசம் ஆள தூக்குதே. அது சாதாரண வடை இல்ல குட்டீஸ், அது ஒரு மாய வடை. அத சாப்பிட்டா அன்னைக்கு முழுக்க ஒரே அதிர்ஷ்டம்தான். வடையின் வாசனை கேட்டு முயல், ஆமை, அப்புறம் நம்ம காகம் எல்லாரும் ஓடி வந்தாங்க. அவங்களுக்கு ஒரே குஷி. பாட்டி ஒரு நிபந்தனை போட்டாங்க. அந்த மலையில இருக்கிற சிவப்பு கல்லை யார் முதல்ல தொட்டுட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வடை. பந்தயம் ஆரம்பம். முயல் மின்னல் வேகத்துல பறக்குது. ஆமை மெதுவா கிளம்பிடுச்சு. யார் ஜெயிப்பா? ஆனா அங்கே தந்திரமான நரி ஒரு மோசமான பிளான் போட்டிருந்தது. என்ன பண்ண போகுது இந்த நரி? முயல் வர்ற வழியில ஒரு பெரிய குழிய தோண்டு அதை இலைகளால மூடி வச்சிருக்கு இந்த நரி. பாவம் முயல். ஐயோ! வேகமா ஓடி வந்த முயல் அந்த குழிய கவனிக்காம உள்ள தொபீர்னு விழுந்து சிக்கிக்குச்சு. மேல பறந்துகிட்டு இருந்த நம்ம காகம் இத பாத்துட்டு வேகமா ஆமை கிட்ட வந்து விஷயத்த சொல்லிடுச்சு. ஆமைக்கு வடைய விட நண்பன் தான் முக்கியம். பந்தயத்தை விட்டுட்டு முயலை காப்பாத்த முடிவு பண்ணிடுச்சு. ஆமை மெதுவா குழி பக்கத்துல போய் அங்கிருந்த ஒரு பெரிய கொடிய முயல் கிட்ட நீட்டுச்சு. முயல் அந்த கொடிய பிடிச்சு தப்பிச்சு வந்துருச்சு. தான் உசுர காப்பாத்தின ஆமைக்கு ரொம்ப நன்றி சொல்லுச்சு. இதுக்கு நடுவுல நம்ம நரி காகத்தை ஏமாத்த ஒரு போலி வடைய காட்டி திசை திருப்ப பாக்குது. ஆனா நம்ம காகம் ரொம்ப புத்திசாலி. நரியோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. திரும்பவும் 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க. ஆனா நரி இப்போ பெரிய பாறைகளை உருட்டி விட்டுடுச்சு. ஐயோ! முயல் தான் வேகத்தால குதிச்சு தப்பிச்சுது. ஆமை தன் கெட்டியான ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு சூப்பரா தப்பிச்சுது. நரியோட எல்லா பிளானும் ஃபிளாப் ஆயிடுச்சு. நம்ம நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சூப்பரா மலை மேல ஏறிட்டாங்க. ஹே! 3 பேரும் ஒரே நேரத்துல அந்த மாயமலையோட உச்சிக்கு போய் சிவப்பு கல்ல தொட்டுட்டாங்க. சூப்பர்! யார் முதல்ல வந்தீங்கன்னு பாட்டி கேட்க நாங்க 3 பேருமே ஒன்னாதான் வந்தோம்னு சொன்னாங்க நம்ம சுட்டீஸ். இந்த வடைய நாங்க ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொன்னதை கேட்டு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டி சிரிச்சுக்கிட்டே வடைய பகிர்ந்து கொடுத்தாங்க. ஆனா ஏமாத்தின நரிக்கு மட்டும் ஒரு கருகி போன கசப்பான வடை தான் கிடைச்சது. பாத்தீங்களா குட்டீஸ், எப்பவுமே ஒற்றுமையா இருந்தா எந்த தடங்களையும் ஈஸியா முறியடிக்கலாம். பகிர்ந்து சாப்பிடுறதுல தான் நிஜமான சந்தோஷமே இருக்கு. குட்டீஸ், கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம அனிமேட்டோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். பை பாய்.